சோவியத் யூனியன் மெக்சிகோ உறவுகள் 1924ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் நாள் மெக்சிகோ மற்றும் சோவியத் யூனியன் இடையே அதிகாரப்பூர்வமான தூதரக தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இது உலகின் மிகவும் முரணான அரசியல் சூழ்நிலைகளில் ஒன்றில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமாகும். 1917இல் ரஷ்யாவில் போல்ஷெவிக் புரட்சியின் மூலம் புரட்சியாளர்கள் அதிகாரம் பிடித்த பிறகு உலக நாடுகள் சோவியத் யூனியனை உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. மேற்கத்திய நாடுகள் போல்ஷெவிக்குகளின் கம்யூனிச கொள்கைகளை அச்சத்துடன் பார்த்தன. ஆனால் மெக்சிகோ 1910 1920 காலப்பகுதியில் தன்னை சுற்றிய புரட்சிகர மாறுபாடுகளை கடந்திருந்த ஒரு நாடாக இருந்தது. மெக்சிகன் புரட்சி சமூக பொருளாதார அமைப்புகளை மாற்றி அமைத்து நில உரிமை, தொழிலாளர் உரிமை போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் சோவியத் யூனியனுடன் மெக்சிகோவுக்கு சில கொள்கை பிணைப்புகள் இருந்தன. அமெரிக்காவின் பின்னணியில் இருந்த நாடுகள் பெரும்பாலும் சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக இருந்த நிலையில் 1924 ஆகஸ்ட் மெக்சிகோ சோவியத் யூனியனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் லத்தீன் அமெரிக்க நாடாகியது. மெக்சிகோவின் அங்கீகாரம் பன்னாட்டு கம்யூனிச இயக்கங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தது. இரு நாடுகளும் தங்கள் தூதுவர்களை பரிமாறிக்கொண்டு கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் அரசியல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கின. மெக்சிகோவில் நிலவிய இடதுசாரி அரசியல் சூழல் சோவியத் யூனியனுடனான நட்புறவை வளர்த்தது. 1930இல் மெக்சிகோவில் அதிகாரத்திற்கு வந்த வலதுசாரி நடுநிலை கோட்பாட்டு அரசு சோவியத் யூனியனின் கம்யூனிச கொள்கைகளை சந்தேகத்துடன் பார்த்தது. இதனால் இரு நாடுகளும் தத்தம் தூதரகங்களை மூடிவிட்டன. 1942இல் இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லருக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்த நிலையில் இருந்ததால் தூதரகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. சோவியத்துடன் மெக்சிகோ பல்வேறு கலாச்சார, கல்வி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை மேற்கொண்டது. லியோன் ட்ராட்ஸ்கி எனும் சோவியத் புரட்சி வழிகாட்டி ஸ்டாலினால் விரட்டப்பட்டு மெக்சிகோவில் அடைக்கலம் பெற்றார். பின்னர் 1940இல் அவ்விடத்திலேயே கொல்லப்பட்டார். இது சோவியத் மெக்சிகோ உறவுகளை தற்காலிகமாக பாதித்தது. 1991இல் சோவியத் யூனியன் கலைந்த பிறகு மெக்சிகோ ரஷ்யாவுடன் புதிய உறவுகளை வளர்த்தது. தற்போதும் இரு நாடுகளும் பொதுவாக நடுநிலையுடன் இருநாட்டு உறவுகளை வைத்துள்ளன.